Hello students, welcome to GMAX Chapter 3 Trigonometry Exercise 3.4 Question number 16. If x cos theta equal to y cos theta plus by 2 pi by 3 equal to z cos theta plus 4 pi by 3, find the value of xy plus yz plus zx அப்படின்னு கேட்டிருக்காங்க. So given details எல்லாம் நம்ம டேட்டாவை எழுதிக்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற அந்த ரிலேஷனை லெட் எக்ஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அந்த எல்லாத்தையும் எழுதிட்டு ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கலாம். நம்ம கே சே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒன்னொன்னையும் திஸ் வில் பி ஈக்குவல் டு கே அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு கே அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு கே தனித்தனியாக. அதனால் நம்ம தனித்தனியாக அதை எழுதிக்குவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கே, y into this one equal to k and அதே மாதிரி இது z into this one equal to k ன்னு வந்துடுச்சு. ஓகே, எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா x by k equal to cos theta. ஓகே, சாரி, k by x, ரைட்? k இந்த x அங்கே கொண்டு வந்துட்டிங்க ஈக்குவல் டு cos thetaன்னு கிடைக்கும், ரைட்? அதனால் இது என்ன ஆயிடுது நமக்கு k by divided by x equal to cos theta. அடுத்தது செகண்ட் ஒன், இதுலேருந்து என்ன கொண்டு வந்துடலாம், ஒய்யை இங்கே கொண்டு வந்துருங்க ஈக்குவல் டு இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக அது இருக்கும். ஓகே, ஸோ ஒய் பை கே பை ஒய், கே டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் 2 பை பை 3. ஓகே, சிமிலர்லி அடுத்த இதில் வந்து k divided by z, z அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா k divided by z equal to என்ன வரும், cos of theta plus 4 pi by 3. ஓகே, 4 pi by 3, ரைட்? இப்போ அந்த theta plus 2 pi by 3, theta plus 4 pi by 3 இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ k by y is equal to இந்த செகண்ட் ஒன் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்னில் வந்து காஸ் தீட்டான்னு தான் இருக்குது, அதை ஒன்றும் இப்போ பண்ண வேண்டாம். k by y is equal to cos of theta plus 2 pi by 3. So this is equal to cos of theta plus and the 2 pi by 3 ஓட வேல்யூ என்ன, 2 into pi னா 180 divided by 3. ஓகே, இது வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும் 60. ஓகே, ஸோ இது வந்து theta plus 120 degreesனு வந்துடுச்சு, ரைட்? And this is equal to, இது வந்து cos a plus b ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. cos a plus b is equal to cos a cos b plus sin a sin b. ஸோ அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா cos theta into cos 120 மைனஸ், அங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வந்துடும், மைனஸ் sin theta into sin 120ன்னு வந்துடும். ஓகே, sin 120, ரைட்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா cos 120க்கும் sin 120க்கும் வேல்யூஸ் போட்டுட்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த cos 120 நம்ம எப்படி எழுதிக்கலாம், cos 120 is equal to cos 90 plus 30, ரைட்? அண்ட் cos 90 plus 30 is equal to என்னன்னு தெரியும் நமக்கு, sin ஆயிரும் இல்லையா, மைனஸ் sin தீட்டான்னு வந்துடும், ரைட்? ஏன்னா இந்த 90 ப்ளஸ் தீட்டான்றது எந்த குவாட்ரண்ட், 90னா இது வரைக்கும், ப்ளஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும் அண்ட் 90 வந்து சைனாக மாறிடும். அதனால இது வந்து மைனஸ் சைன் 13 வந்துடும். தட் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் எப்படி சேஞ்ச் ஆகுன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நமக்கு தெரியும். ஸோ மைனஸ் 1/2 இதோட வேல்யூ. அடுத்தது வந்து என்ன பண்ணிடுங்க, சைன் 120 போட்டுக்கலாம். ஓகே, சைன் 120யும் அதே மாதிரி பிரித்து எழுதிட்டோம்னா sin 120 is equal to sin of 90 plus 30. ஓகே, இதுவும் வந்து 90 plus 30 is in the second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து நமக்கு சைன் வந்து எப்படி இருக்கும், காஸ் நெகட்டிவ், பட் சைன் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அதனால இந்த சைன் 90 ப்ளஸ் தீட்டா என்ன ஆயிடும், 90க்கு வந்து சைன் காசாக மாறும், பட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பாசிட்டிவ்ங்கிறனால இது காஸ் 13 ஆயிரும். And this is equal to cos 30 is root 3/2. ஓகே, root 3/2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு cos theta into cos 120 என்ன நமக்கு மைனஸ் 1/2 அண்ட் மைனஸ் sin theta into sin 120 என்ன root 3/2. ஓகே, இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும்.
அண்ட் நம்ம இதை வந்து எல்சிஎம் போட்டுக்கலாம். எல்சிஎம் போட்டுட்டோம்னா 2 எல்சிஎம் போட்டுட்டோம்னா இங்கே என்ன ஆயிரும் நமக்கு மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் √3 சைன் தீட்டான்னு வந்துடும். ஓகே, திஸ் இஸ் k by y, ரைட்? அதே மாதிரி நம்ம k by z போட்டுக்கலாம், ரைட்? k by z is equal to this one. இதை எடுத்து அதையும் இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ்லாம் போட்டு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து எல்சிஎம் போடாமல் தனித்தனியாகவே வச்சுக்குவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கேன்சல் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ இதை -1/2 காஸ் தீட்டா, அதை -√3/2 சைன் தீட்டானே வச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் k by z is equal to cos of theta plus 240 degreesன்னு இருந்துச்சு. 240 degreesங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருந்தது வந்து 4π/3ன்னு கொடுத்துருந்தாங்க. 4π/3னா 4 × 180/3. ஓகே, ஸோ அந்த வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 240ன்னு வந்துடும், 240 degreesன்னு வந்துடும், ரைட்? அதனால் இதை வந்து நம்ம cos of theta plus 240 degreesன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா this is equal to cos a plus b formula போடுங்க. cos theta into cos 240 minus sin theta into sin 240. okay, இப்போ நமக்கு என்ன வேணும்? cos 240யும் sin 240யும் தேவை நமக்கு. so this cos 240 can be written as cos 240 cos 180 plus 16 எழுதிக்கலாம். so this is equal to 180 plus thetaங்கிறது எந்த quadrant? third quadrant இல்லையா? 180 plus thetaங்கிறது third quadrant. third quadrantல சைனும் நெகட்டிவ் தான், காஸும் நெகட்டிவ் தான். ஓகே, இது ரெண்டுமே வந்து நெகட்டிவாக தான் வரப்போகுது. அண்ட் 180 plus தீட்டாக்கு வந்து காஸாக தான் இருக்கும், சைன் வந்து சைனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து மைனஸ் காஸ் 16 ஆயிரும். மைனஸ் காஸ் 16னா என்னது? -1/2. ஓகே, அடுத்தது வந்து sin 240. sin 240ஐயும் நம்ம இப்படி இதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இதே மாதிரி எழுதிட்டோம்னா என்ன ஆயிரும்? sin 180 plus 60 நெகட்டிவ்னு பார்த்தோம் தேர்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ திஸ் இஸ் மைனஸ் சைன் வந்து சைனாக தான் இருக்கும் 180 plus தீட்டா 180 minus தீட்டாக்கு. ஸோ minus sin 60. sin 60 is √3/2. அதனால இது வந்து -√3/2. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ காஸ் தீட்டா காஸ் 240 என்ன -1/2 மைனஸ் சைன் தீட்டா sin 240 என்ன -√3/2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன ஆயிடுச்சு? இது -1/2 காஸ் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் √3/2 சைன் தீட்டா. ஓகே, இது என்னது? k/z. இப்போ இந்த முனை நம்ம நேம் பண்ணிக்கலாம், நம்பர் பண்ணிக்கலாம். இதை 1ன்னு வச்சுக்கலாம். k/y கண்டுபிடிச்சோம்ல, அதை 2ன்னு வச்சுக்கலாம். k/z வந்து 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரம் 1 2 and 3 we get 3 ஈக்குவல் இல்லையா? 3ஐயும் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 3ஐயும் ஈக்குவல் டு போட்டு ஈக்குவேட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ ப்ரூஃப் கொண்டு வரதுக்காக நமக்கு வந்து ஏன்னா ப்ரூஃபில் வந்து நமக்கு xy + yz + zxன்னு வேண்டியது இருக்குது. அதனால் 1 2 and 3ஐ நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு ப்ரூஃபை கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து k/x + k/y + kz இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட்ஸில் என்ன இருந்துச்சோ அதை எழுதிக்கங்க. ரைட் சைட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஸ் தீட்டா இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து காஸ் தீட்டா, செகண்ட் வந்து -1/2 காஸ் தீட்டா -√3/2 சைன் தீட்டா, -1/2 காஸ் தீட்டா -√3/2 சைன் தீட்டா. ஓகே, அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் இருந்து இதில் இருந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. -1/2 காஸ் தீட்டா ப்ளஸ் √3/2 சைன் தீட்டா. ஓகே, இந்த √3/2 சைன் தீட்டா ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது நமக்கு? காஸ் தீட்டா -1/2 காஸ் தீட்டா இன்ட்டு ப்ளஸ் -1/2 காஸ் தீட்டா -2 இன்ட்டு 1/2 காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஓகே, 0ன்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் k/x ப்ளஸ் k/y ப்ளஸ் k/z ஈக்குவல் டு 0. இப்போ எல்சிஎம் போட்டுக்கலாம். k/z இப்போ எல்சிஎம் போட்டோம்னா
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆயிரும் நமக்கு கேயை காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம எல்சிஎம் போட்டுக்கலாம். எல்சிஎம் போட்டோம்னா ஸோ எக்ஸ் ஒய் இசட் நீங்கள் போட்டுக்கோங்க எல்சிஎம். இங்கே என்ன வந்துடும், மேலே ஒய் இசட் வரும் இல்லையா. இங்கே என்ன வரும், டினாமினேட்டரில் ஒய் இருக்குது, ஸோ எக்ஸ் இசட் வந்துடும். இங்கே என்ன வந்துடும், இசட் இருக்குது, ஸோ எக்ஸ் ஒய் மட்டும் வரும். ஈக்குவல் டு 0. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் இப்போ வந்து கே இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ இதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கங்க. XY YZ ZX அந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZX ஈக்குவல் டு இப்போ K cannot be equal to 0 இல்லையா, அது ஒரு கான்ஸ்டன்ட் தான் எடுத்துருந்தோம். ஸோ திஸ் ஒன் வில் பி ஈக்குவல் டு 0. இல்லைன்னா இப்படி சொல்லலாம், இதை வந்து XYZ 0 இருக்குது, ரைட் சைடில் 0 இருக்குது, இன்ட்டு XYZ by Kன்னு சொல்லலாம். So this will be equal to, this implies XY 0 into multiplied with this one. So XY plus YZ plus ZX equal to K வந்துங்க not equal to 0. இது வந்து some constant, right? அதனால the whole thing will become 0 multiplied with this one equal to 0. அதனால நமக்கு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. இங்கே K not equal to 0ன்றதை எழுதிக்கலாம் நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷினை நல்லா go through பண்ணிக்கங்க. We'll continue in the next video.